இப்போ என் பண்ணையில் ஒரு 50 மாடு வச்சுருக்கேங்க. சரிங்க. காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் லெக்சராக ஒர்க் பண்ணிருந்தேங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போவே ஒரு அப்பா வந்து ஒரு மாடு தான் கொடுத்தாரு. அப்புறம் நான் அப்போவே கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு 1-2 மாடு வச்சுருந்தேன். 9,000 தான் சேலரி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே அப்பா கவு வந்து ஒரு 3 கவு இருக்கும்போது எனக்கு ஒரு 3,000 4,000 கிடச்சிது. எனக்கு பிஸ்னஸ்ங்கிறத விட சின்ன வயசுலேருந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நட்டம் வந்திருக்கும்ல சார்? ஒரு 20 மாடு வர வரைக்கும் நான் ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் வச்சு செக் பண்ணி ட்ரையல் பார்த்து ஒரு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டேன். நியர்பை 10 இயர்ஸ் ஆக போகுது இந்த ஃபீல்டில் வந்து. இப்போ இங்கே இருக்கிற கவுலாம் வந்து எவ்வளோ மில்கில் இருக்குது சார்? அதாவது ஒவ்வொரு ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மையில் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. கண்டிப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி நோய் மேலாண்மை ரெக்கவர் பண்ணுறீங்க சார்? இப்போ இந்த லேண்ட் எல்லாமே நம்மளுக்கு தானே சார்? ஆமாங்க, ஓன் லேண்டு. இது அப்பா எங்களுக்காக கொடுத்துட்டு போனது தான். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். அப்படியே உங்கள் நேம் என்ன, உங்கள் கம்பெனி நேம் கிளியராக சொல்லிடுங்க சார். நம்ம கம்பெனி பேர் வந்து B12ங்க. B12 மில்க். அது வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டு சிறுமுகை போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம கம்பெனி. சார், இந்த B12 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பசுமாடுகளை வச்சு இந்த பால் பண்ணி ரன் பண்ணிட்டு வரீங்க சார்? இங்கே B12 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 50 மாடுக்கு இப்போ இருக்குங்க. 50 மாடு இருக்குது. அது எல்லாமே நம்ம தம்பி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பால் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது வந்து கம்பெனி மூலிமா ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் பண்ணுறது நம்ம பொறுப்புங்க. ஓகே. ஸோ ரெண்டுமே பிரதர் 2 பேர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இது அவரோட செக்ஷன், இது நம்மளோட செக்ஷன்ட்டு மாடை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பராமரிக்கிறது எல்லாமே நம்ம தம்பிங்க. நீங்கள் 2 பேரும் ஓன் பிரதர்ஸ்? ஓன் பிரதர்ஸ். நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகே சார். எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நான் வந்து இவரும் வந்து 2 பேரும் இன்ஜினியரிங் படித்தது தான். ஓகே சார். அவர் படித்த உடனே வந்து லெக்சராக வேலை செஞ்சாருங்க. லெக்சராக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு மாட்டுப்பண்ணையை தொடங்கினார். ஓகே சார். நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அமெரிக்காலையும் போய் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணதை அதை வந்து அப்படியே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் ஓன் பிரதர் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பாக நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இல்லை, அது ஓன் பிரதர். எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும், எங்களுக்குள்ளேயும் வந்து சண்டை சார். இல்லைதான் எப்பவுமே வந்து அதுதான். அது வந்து அப்பா அம்மா வந்து சொன்னதுதான், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்பாவோட ஆசை அது எப்பவுமே இருக்கணும் ஒத்துமையான்ட்டு. ஸோ அந்த ஆசை வந்து நாங்கள் எப்பவுமே வந்து எங்களுக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வரும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் என்னை விட்டு தர மாட்டார், நான் அவரை விட்டு தர மாட்டார். ஒன்று இது என்ன வந்துச்சுன்னா அவரும் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பார், நானும் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்பேன். நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் சார். இப்படிதான் இருக்க போகிறோம். அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து மாட்டு பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எப்படி செட் பண்ணுறதுலேருந்து இன் அண்ட் அவுட் அவர் வந்து பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே சார். என்னோட வந்து இங்கே லோக்கலில் எல்லாருக்குமே வந்து இவர் தான் வந்து மாடு வாங்குறதுலேருந்து விற்கிறதுலேருந்து எல்லாமே இவருக்கு தான் எக்ஸ்போர்ட். ஸோ இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே சார். ஓகே. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சது நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுறது, பால் கறக்கிறது எல்லாருமே வச்சுருக்காங்க பண்ண. ஸோ பாலை வந்து நம்ம எப்படி வேல்யூ ஆடடாக பண்ணுறது, எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம மாடு எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துடலாங்களா சார்? கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார், நீங்கள் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருந்திருக்கீங்க. ஆமாங்க. எப்படி சார் இந்த கவு பண்ண வைக்கலான்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் லெக்சராக ஒர்க் பண்ணிருந்தேங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போவே ஒரு அப்பா வந்து ஒரு மாடு தான் கொடுத்தாரு. அப்புறம் நான் அப்போவே கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு 1-2 மாடு வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு லெக்சராக ஒர்க் பண்ணும்போது 8,000 to 9,000 தான் சேலரி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே அப்பா கவு வந்து ஒரு 3 கவு இருக்கும்போது எனக்கு ஒரு 3,000 4,000 கிடச்சிது. சரி, வெறும் ஒரு 3,000 4,000 2 கவுலே கிடைக்குது, நம்ம வெறும் 8,000 9,000 சேலரிக்கு தானே போகிறோம், அதை விட்டுட்டு நம்ம இந்த பிஸ்னஸே டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். எனக்கு பிஸ்னஸ்ங்கிறத விட சின்ன வயசுலேருந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கவுல. ரொம்ப இதில் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் இதை மெயின்டைன் பண்ண முடியுது. ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்குது, சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போது பிஃபோர் மேரேஜ் நான் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது நல்லாவே செட் பண்ணேன். அது வந்து இப்போது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. சார், இப்போ உங்கள் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறீங்க. ஓகேங்க. அது ஓகே சார், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நட்டம் வந்திருக்கும்ல சார்? கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னதான் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாலையும் ரியல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஈல்டு வரும் வராது ப்ரீடு பற்றியெல்லாம் தெரில. ஒரு 20 மாடு வர வரைக்கும் நான் ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஒர்க் பண்ணுவேன். A to Z மில்கிங் பண்ணுறதுலேருந்து கிளீனிங்லேருந்து ஃபீடிங் இருந்து ஒன்று ஒரு நாள் ஒரு விதமாக செக் பண்ணி ட்ரையல் பார்த்து ஒரு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டேன். அப்புறம் பண்ண இப்போ நியர்பை 10 இயர்ஸ் ஆக போகுது இந்த ஃபீல்டில் வந்து. இப்போ ஃபுல் ஒரு கவை பார்த்தாலே ஸ்கேன் பண்ணாலே இது இவ்வளோ ஈல்டு வரும், இவ்வளோ வயசு இருக்கும், என்ன ஈல்டு வரும், எவ்வளோ ஏஜ், கலரு, ப்ரீடு, ரேட்டு எல்லாமே தெரியும். சார் இப்போ நம்ம பண்ணையில் வந்து எவ்வளோ மாடுகள் இருக்குது சார்? இப்போ என் பண்ணையில் ஒரு 50 மாடு வச்சுருக்கேங்க. சரிங்க சார். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 மாடு இருக்கும். எல்லாமே பால் கறவையில் இருக்க மாடுங்க. இது போக ஒரு இடத்துல ஒரு 5 மாடு குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்க மாடுகளை வச்சுருக்கேன். இன்னொரு 10 மாடு பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் இருக்குது. அந்த மாதிரி 3 இடத்துல மாடுகளை வச்சுருக்கேங்க. 3 இடத்துல வச்சுருக்கேன். ஆமாங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட் கவுலாம் இங்கே வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீடு கொடுப்போங்க, அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீடு கொடுப்போம். அந்த மாதிரி மில்கிங் கவுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன்ல ஜாஸ்தி தேவைப்படும். மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இதை வந்தால் ப்ரெக்னன்சி பீரியட் நல்லா இருக்கும். இந்த செட்லியே இருந்துட்டு இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸபிளாக இருக்கும். ஒரு 2 months 3 months வெளியே போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்தால் கவு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. ஓகே சார். இப்போ இங்கே இருக்கிற கவுலாம் வந்து எவ்வளோ மில்கில் இருக்குது சார்? மினிமம் ஒரு 18 to 20 to 25 லிட்டர்ஸ் வரைக்கும் என் கவு வருங்க. ஓகே சரிங்க சார். இப்போ உங்களுக்கு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஆமாங்க. ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை ஸ்டெப்பாக கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. சரிங்க சார். வேணும் போது பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம், வேணாம் போது கொஞ்சம் சேல் பண்ணுவோம். அட் அ டைமில் ஹீட்டுக்கு வரும். ஓகே சார். நாங்கள் இது பண்ணிகிட்டே தான் இருப்போங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆமாங்க. ஓகே சார். இதுக்கு பசுமாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 100% நோய் மேலாண்மை இருக்குல்ல சார்? கண்டிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மையில் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. கண்டிப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி நோய் மேலாண்மை ரெக்கவர் பண்ணுறீங்க? இவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சா மேக்ஸிமம் எந்த 99% எந்த டிசீஸும் வர்றது இல்லைங்க. ஓகேங்களா? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸு, அம்மை நோவு அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. நியர்பை 10 இயர்ஸ் ஆக போகுது. ஒரு டிசீஸும் என்னை பக்கத்தில் வந்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நீட்டாக வச்சுருக்கேங்க கவ்வை. சரிங்களா? அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நீங்கள் அப்படி என்ன நீட்டாக பண்ணியிருக்கீங்க? டெய்லி 2 times கவ் வாஷ் பண்ணிடுவேங்க பிஃபோர் மில்கிங். ஓகே சரிங்களா? மேட்டை வந்து 4 times வாஷ் பண்ணுறேன் டெய்லி. ஓ சரிங்க சார். சரிங்க. அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸாக எந்த பூச்சி புழு வராமல் இருக்க ஃபேன் ஓடிட்டே தான் இருக்குது. ஈ கொசு அந்த மாதிரி இப்போ தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபேன் 24 hours ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே சார். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஓலை போட்டிருக்கோம், ஓலைக்கு மேலே ஷீட் போட்டிருக்கோம். ஓலை வந்து என்ன இருந்தாலும் ஒரு நேச்சுரல் கூலிங்க. நீங்கள் எவ்வளோ ஹைஃபைவான எவ்வளோ காஸ்ட்லியான ஷீட் போட்டாலையும் இதோட கூலிங் வந்து உங்களுக்கு எதுலேயும் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் ஓலையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலந்தி பூச்சி கூடு கட்டியிருக்கோம். அதை நான் நினச்சா ஒரே நாள் க்ளீன் பண்ணிடலாம், பட் அதை க்ளீன் பண்ணுறதில்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டு குளவி அந்த மாதிரி பூச்சியெல்லாம் போய் அந்த ஓலையில் உட்காரக்கூடாது. இந்த ஸ்பைடர் வெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சுருக்கேன்னு வைங்களேன். நல்லா பூச்சி இது போய் இல்லைன்னா அந்த பூச்சி ஏதாவது வந்து மாடை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. இந்த ரொம்ப ஜாஸ்தியாகவும் விட மாட்டேன், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோன்னு வைங்களேன் அந்த சிலந்தி கூடு. ஏன்னா அதில் போய் வண்டு குளவி அந்த மாதிரி அந்த ஓலையில் கூடு கட்டாதுங்க, எலி தொந்தரவு இருக்காது. இந்த மாதிரி சிலந்தி வலை இருக்கும்போது அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடெல்லாம் நாங்கள் மற்றவங்க மாதிரி தண்ணியில எல்லாம் கலக்கி வைக்க மாட்டோம், அப்படியே ட்ரை ஃபீடாக தான் வச்சுப்போங்க. இதனால தான் நல்லா மாடுக்கு அசைக்கு வருங்க. ஃபீடு தண்ணியில் வச்சிங்கன்னா கொட்டிடும், இல்லைன்னா இழுத்துரும், அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்ப் பண்ணுங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணால். நாங்கள் ஃபுல் ட்ரை ஃபீடாக தான் கொடுப்போங்க. டாக்டர் சஜஷனும் இதுதான், நல்லா ட்ரையாக கொடுத்தா தான் மாடுக்கு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும், அசைக்கு வரும். தண்ணி வந்து பச்சை தண்ணியாக தான் நாங்கள் கொடுப்போங்க. டெய்லி இந்த மாதிரி மார்னிங் ஒரு 4 hours, நைட் ஒரு 4 hours இந்த மாதிரி தண்ணி தொட்டியில் நின்றுருக்குங்க. இதையே ஒரு 2 o'clock க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃபீடை அப்படியே உள்ளே கொட்டிடுவோம். சரிங்க. கொட்டிட்டோன்னா அது க்ளீனாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கவ்வும் ஷெட்டும் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்பி மில்க் பண்ணுவாங்க. மில்க் பண்ணதுக்கப்புறம் தான் மக்காசோளத்தட்டு வைக்கோல் எல்லாம் கொடுப்போங்க. சார் இப்போ கவுக்கெல்லாம் வந்துட்டு எத்தனை டைம் நீங்கள் ஃபுட்டு வைக்கிறீங்க சார்? 2 times தாங்க. மார்னிங் 1 time, ஈவினிங் 1 time. காரணம் என்ன சார்?
போதுங்க. அதுக்கு வந்து அளவான இதுதான். ஒரு 15 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணும், ஒரு 10 கிலோ உலர் தீவனம் கொடுக்கணும். இது மட்டும் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி அதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கு அந்த மாதிரி எல்லாம் போடுறதே இல்லைங்க. கண்டிப்பாக. ஆமாம், நாங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியட் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாதான் மாடு நல்லா அசை போடுங்க, எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நல்லா இருக்கும். சும்மா நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா ஈல்டு தான் கம்மியாகுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரோட்டீன் ஃபீடாக லிமிட்டாக கொடுத்தா ஓகே, நல்லா கவு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குங்க. எந்த டிசீஸும் பக்கத்தில் வராது. நீங்கள் என்னென்ன போட்டு கொடுக்குறீங்க சார்? நாங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபீடும் கோதுமை வேஸ்ட்டும் கொடுக்குறோங்க. அவ்வளோதான். இதுலேயே ஒரு 4 kg + 1 kg 5 kg பர் டைம் கொடுக்குறோங்க. அதாவது தொட்டி தீவனம் வந்துட்டு அது கொடுக்குறீங்க. ஆமாங்க. பசுந்தீவனம் சார்? பசுந்தீவனம் பார்த்தா மக்காசோள தட்டு கொடுக்குறோங்க, வைக்கோல் கொஞ்சம் மிக்சிங் கொடுப்போம், தட்டைப்பயிறு செடி இருக்கு இல்லைங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி தர்றோங்க. ஓ, அதெல்லாம் நீங்கள் இங்கே? ஆமாம், மக்காசோள தட்டு வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. எங்கிட்ட சூப்பர் நேப்பியரும் தட்டு மட்டும் தான் நாங்கள் விதைக்கிறோம். ஓகே. மக்காசோள தட்டு டெய்லி ஒரு டன்னு கணக்கில் வாங்கிக்கிறோங்க. வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நல்லா கார்ன், பேபி கார்ன் இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்போங்க. சரி, இப்போ நீங்கள் வெளியே வாங்கி கொடுக்குறதுல உங்களுக்கு லாபம் வருது இல்லை சார்? ஓகே தாங்க. நானும் கல்டிவேட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ரிஸ்க்காக ஜாஸ்தி இருந்துச்சு. கிளைமேட்டிக்கு, அனிமல்ஸு, டிராக்டரு எல்லாமே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. பெட்டர் ஆப்ஷன் வந்து வெளியே மர்ச்சன்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதே பெட்டராக இருந்துச்சுங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டன்னு நல்லா கார்ன் சைலேஜோட வாங்கி போடுறோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே சூப்பர் நேப்பியர் அதெல்லாம் ப்ரெக்னென்ட் கவுக்கு, கண்ணுக்குட்டிகளுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோங்க. சரிங்க சார். இதுக்கு வந்து தட்டை செடி வேணால் நான் வச்சுருக்கேங்க. நாங்களே ஓன் கல்டிவேஷன் பண்ணிக்கிறோம். வாழைக்குள்ள ஊடு பயிராக பண்ணிக்கிறோம். கார்ன் வந்து வாங்கிக்கிறோங்க. மக்காசோள தட்டு வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க மாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 o'clockலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7, 8 o'clock போது எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 8 o'clockலேருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட்டுங்க. கவுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுக்கும்போது நல்லா ரிலாக்ஸாக நல்லா படுத்துகிட்டே தூங்கும். ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா அசைப்போடும். அதனால் அஜீரண கோளாறு பிரச்சனை எதுவும் வராது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி 2 o'clock ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock போது திரும்பி கம்ப்ளீட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவோங்க. கம்பல்சரி கவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் சார்? கண்டிப்பாக வேணுங்க. சாப்பிட்டதெல்லாம் அசைக்கு வந்து நல்லா அசை போட்டால் தான் நல்லா மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஓகே சார். சார், இப்போ பசுமாடுக்கு நீங்கள் எல்லா செட்டப் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறோம், ஒரு வேர்வை கூட ஆகலை. சரிங்க. அதாவது கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. கண்டிப்பாங்க. ஃபேன் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இருந்தாலும் அந்த ஃபேன் இல்லைனாலும் கூட இங்கே இருந்துக்கலாம் மாட்டுக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், அதுக்கு தான் பசுமாட்டுக்கும் வந்துட்டு சூப்பராக தான் சார் இருக்கும். ஆமாம்மா, கண்டிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை தவிர வேற என்ன சார் பண்ணுறீங்க? மேட் போட்டிருக்கோங்க. கவு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, கால் உடம்புல புண்ணாகம் இருக்கு. மேட் போட்டால் கால் குழம்புலாம் புண்ணு வராது, கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2 டைம் டெய்லி வாஷ் பண்ணுறோம். கவு நல்லா கூல் படுத்துகிறோம். இந்த ஹீட் டைம் எல்லாம் 3 times கூட வாஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயம் ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம மியூசிக் பண்ணி விட்ருவோங்க. நல்லா மெலடி சாங்ஸ் மட்டும் தான் போடுவோம். ரொம்ப ரேப் சாங்கு, நாய்ஸியாக வர சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டோம். மெலடியாக போட்டு விட்டால் மாடுக நல்லா மியூசிக்கை இது பண்ணுங்க. இது ஒரு நான் ஆர்டிக்கல்லே படிச்சிருக்கேன். கண்டிப்பாக நல்லா கேட்குங்க. கேட்டு அது மூலியமாக ஒரு 100 கிராம் மில்கர் இன்க்ரீஸ் ஆகுங்க. இதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம் நாங்கள். நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக 10 yearsல இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான். மியூசிக் நல்லா கேட்கும். அன்றைக்கி மியூசிக் இருக்கிறனால நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கவு நல்லா சொரப்பு விடுன்னு வைங்களேன். இல்லை, ஃபாரின் கண்ட்ரிலலாம் இது கம்பல்சரி. ஆமாம், பண்ணுறாங்க. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி தான் நானும் இங்கே ஃபாரினில் இருக்க மாதிரி இங்கே பண்ணணுங்கிற அளவுக்கு தான் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மக்கள் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, டப்புன்னு மாடு தானே என்னன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு நாள் நான் மாடை வந்து அடிச்சதில்லை. அது வந்து ஒரு நல்ல பெட்டா அடிச்சா நமக்கு தான் சார் நட்டம். கண்டிப்பாக பயந்துருங்க. அந்த பயத்திலேயே பால் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா மெலடியாக அதை எவ்வளோ குழந்தை வளர்த்துற மாதிரி வளர்த்துவோங்க. சாஃப்டாக, நீட்டாக, க்ளீனாக, நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க சார். இப்போ 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எரு எடுப்போங்க. அப்போ டிராக்டர் ஜேசிபி எல்லாம் வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுண்டில் மாடுகளை ரொம்ப பயப்படும், டிஸ்டர்பன்டாக இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக மில்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லாவே இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். அதாவது சாங்ஸ் போட்டால் எப்படி மில்க் இன்க்ரீஸ் ஆகுதோ, சரிங்க, அதே மாதிரி இந்த மாதிரி பயந்தாவும் இன்க்ரீஸ் கம்மியாகிறது. கண்டிப்பாக சொரப்படைக்கும்,
மாடு பயந்தாலும் ஈல்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே. டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கனால ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது அசை வருது, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. சரிங்க சார். சார் இப்போ இந்த லேண்ட் எல்லாமே நம்மளுது தானே சார்? ஆமாங்க, ஓன் லேண்டு இது, அப்பா எங்களுக்காக கொடுத்துட்டு போனது தான். ஓகே. மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குது? இதில் ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க இந்த ஃபார்ம் இருக்கிறது. 3 ஏக்கர் இந்த 50 பசுமாடுகளுக்கு ஓகேவா சார்? போதுங்க. 50 பசு மாடுகளுக்கு ஒரு 11 மாட்டுக்கு 1 ஏக்கர் விகிதம் இது பண்ணுறோங்க. நாங்கள் மக்காசோள தட்டு வெளியே வாங்கிக்கிறோம்ல, இப்போ ஒரு ஏக்கருக்கு தான் நாங்கள் மசால் புல் வச்சுருக்கோம். சரிங்க சார். அது ப்ரெக்னென்ட் கவு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோங்க. ஓகே. சூப்பர். நம்ம வைக்கோல் வந்து வெளியே வாங்கிக்கிறீங்களா சார்? வைக்கோல் இயர்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. சரி. சோளத்தட்டு வேறு ஃபீல்டில் இது பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க. இது இந்த நேப்பியர் வந்து என்ன சூப்பர் நேப்பியரா சார்? இது வந்து சூப்பர் நேப்பியருங்க. சரி. இது பார்த்தீங்கன்னா 20 அடி ஹைட் வரைக்கும் போகுங்க. ஓகே. நல்ல ஈல்டு ஒரு 45 days ஒன்ஸ் கட்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக. இதில் பார்த்தா பழைய காலத்து இது மாதிரி கை அறுக்கிறது, முள், அந்த மாதிரி முழங்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லைங்க, இருக்காது. நல்ல க்ரோத்துங்க. 45 days போது உங்களுக்கு ஒரு 20 feet வந்துடும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஈஸியாக இருக்குங்க, அறுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரி. இது போக நாங்கள் ஒரு பேட்டரி வெஹிக்கிள் வச்சுருக்கோம். அது மூலியமாக இதுலேருந்து அதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஃபார்முக்கு அந்த ஃபார்முக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோங்க. ஓகே. அது மட்டும் இந்த சூப்பர் நேப்பியருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. மற்றவங்க மாதிரி கட்டு தண்ணி ட்ரிப் எல்லாம் யூஸ் பண்ணலைங்க. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் ரெயின் மாதிரின்னு வைங்களேன், மழை பெய்கிற மாதிரி நல்லா அந்த புல்லு மேலே தண்ணி விழுகும்போது க்ரோத் நல்லாவே இருக்குங்க. ஓகே. நல்லா க்ரோத்து 45 days போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet அளவுக்கு எனக்கு க்ரோத் ஆயிடுதுங்க. கண்டிப்பாக. இந்த அளவுக்கு ஈல்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஏக்கரில் ஒரு 10 மாடு 11 மாடு வரைக்கும் வளர்த்த முடியுங்க. ஒரு ஏக்கருக்கு 11 மாடு 11 மாடு வளர்த்தலாங்க. ஓகே. இந்த சூப்பர் நேப்பியர் வெரைட்டி வச்சு. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-5 years ஆச்சுங்க. ஓரளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. இதில் வந்து அந்த சுகர் தன்மை ஜாஸ்தி இருக்கிறனால எறும்புகளே நிறைய கட்டையை இது பண்ணிடுது. அதனால இன்னும் ஒரு 4 years 5 years ஒன்ஸ் என்ன பண்ணா திரும்பியும் ஒரு டிராக்டர் விட்டு ரொட்டேட்டர் பண்ணிட்டு 5 கலப்பை போட்டு திரும்பியும் பிளான்ட் பண்ணிடுவோங்க. இதையே இந்த கரணையை எடுத்து அதில் பிளான்ட் பண்ணிடுவோங்க. நல்லா இருக்குங்க. இன்னொரு 4 years 5 yearsக்கு எனக்கு அதாவது 5 years ஒன்ஸ் வந்து மாற்றிடணும். பண்ணிட்டா பெட்டர் ஈல்டு இருக்குங்க. ரொம்ப வருஷம் இது பண்ணீங்கன்னா நிறைய பாடுவசி ஆயிரும். அந்த இடத்துல ஸ்பேஸ் நிறைய பாருங்க, அந்த இடத்துல சொட்டையாக இருக்கும். கண்டிப்பாக சார். அந்த மாதிரி நல்லா சொட்டை இல்லாமல் நல்லா ஈல்டு வேணும்னா 5 years ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஓகே சார். இப்போ பால் கறக்கிறதுல என்ன மிஷினுங்களா சார், இல்லை கை கறவை தாங்க? இல்லை மிஷினில் தாங்க. மிஷினில் கறந்தால் உங்களுக்கு பெட்டர் 1 liter எச்சாவே வருங்க. நல்லா அந்த ஃபாஸ்ட்டுங்க. நல்லா ஸ்லோவாக கறந்தால் சொரப்படைக்கும் பால், அதுக்கு வலி ஆகுங்க நம்ம எலும்பை வச்சு அது இழுக்கும்போது. ஆனால் மிஷினில் கறந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பல்ஸ்ரேட்டர் மாடல் மிஷின் வாங்கணுங்க. சும்மா லோக்கல் மிஷினில் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா நல்லா சாஃப்டாக மில்க் இது பண்ணுங்க. அதுக்கே நல்லா இதாக இருக்கும். நீங்கள் மிஷினில் கறந்து பழகிடுச்சுன்னா கையில் கறந்தால் அதுக்கு வலிக்குங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க மிஷின். மாடை வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ துன்புறுத்தாமல் பக்காவாக நீட்டாக இது பண்ணுங்க. அதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் நல்லா ப்ரோட்டீன் ஃபீடாக கொடுத்து நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணால் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட்டியாக வச்சுருப்பாங்க, ஒரு துன்புறுத்துவாங்க அடித்து. அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா நான் வந்தாலே எல்லாம் எந்திரிச்சு நிற்கும், ஜாலியாக இருக்குங்க. என்னை பார்த்தா கொஞ்சம் அதுக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கோங்க. மில்கிங் மிஷினுங்க. சரிங்க. கம்ப்ரஸர் அங்கே இருக்கும். வேக்கம் லைன் இங்கே கொண்டு வந்து இந்த செட்டப்பை ஃபிட் பண்ணி தான் பால் டெய்லி கறக்குறோங்க. இதுதான் மில்கிங் மிஷினுங்க. இது வந்து பல்ஸ்ரேட்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இது தான் மில்க் பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்குட்டி வாய் குடிக்கிற மாதிரி தான் இது நடக்குங்க. ஓகே சார். இது வந்து அந்த அதுலேருந்து வேக்கம் வருதுங்களா? மிஷின் அங்கே வச்சுருக்கோங்க. சரிங்க. அதுலேருந்து வேக்கம் வந்து இந்த டியூப் வழியாக இது கேனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டியூப்பை தான் காம்பில் மாட்டுவோம். இந்த மில்க் டியூப்பில் மில்க் வந்து இந்த கேன் ஃபில் ஆகுங்க. சரி. ஒரு கவுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது சார் டைம் எடுக்குது பால் கறக்க? அதாவது கவோட காம்பு பொறுத்துங்க. ஒரு காம்பு சாஃப்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் போதுங்க 10 லிட்டர் கறக்கிற வரைக்கும். நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் ஆகுங்க. சரி. கவோட அதை அந்த சொரப்பு விடுறதை பொறுத்து தான் இது இருக்குங்க. ஓகே சார். ஜெர்சி மாடலில் ஒரே ஒரு மாடு தான் வச்சுருக்கீங்க சார்? ஆமாங்க. மீதி எல்லாம் ஹெச்எஃப் கிராஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்க. காரணம் சார்? காரணம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் தான் நல்ல ஈல்டு கொடுக்குங்க. சரிங்க. ஜெர்சி வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மி. ஃபேட்டசன் ஆஃப் பட் ஜெர்சியில் நல்லா இருக்கும். என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு ஒரு ரேக்கில் இருக்குங்களா. ஒன்று வந்து இளங்கண்ணா இருக்கும், ஒன்று வத்தக்கறவையாக இருக்கும்,
ஒன்று மிடில் இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேன் கறக்கும்போது 3 மிக்ஸ் பண்ணி கறக்கும்போது ஃபேட்டஸ் என்எஃப் வந்து பாலில் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். ஆமாங்க. சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஹெச்எஃப்ங்க, ஒரு ஜெர்சி, ஒரு கிராஸ் பிரீட் 3 பாலும் ஒரு கேனில் இதாகும்போது நல்ல ஃபேட்டஸ் என்எஃப் வருங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிராஸிங்கு, ஒரு ஹெச்எஃப் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்குங்க. இங்கே ஒரு ஒயிட் இருக்கா, அங்கே ஒரு ஒயிட் இருக்குங்களா, அங்கே ஒரு ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெச்எஃப் இருக்கும், ஒரு கிராஸ் பிரீடும் இருக்கும், ஒரு ஜெர்சி மிக்ஸும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கேனில் நம்ம பால் கலெக்ட் பண்ணும்போது பால் ஃபேட்டஸ் என்எஃப் நல்லா இருக்குங்க. சார் இப்போ உங்கள் ஃபார்மில் வந்து கண்ணுக்குட்டிகளே இல்லை, காரணம் என்ன சார்? கண்ணுக்குட்டி இல்லைங்க, இருக்குது. நல்லா பால் ஒரு 3 மாதம் கொடுத்துங்க. நல்லா ப்ரீடாக செலக்டிவாக என்ன பண்ணுவேன்னா, என்னால் வளர்த்த முடியலைங்க, ஸ்பேஸ் கம்மிங்க. அது வந்து நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் வளர்ந்தால் தான் ஆரோக்கியமாக வளரும். ஸோ வந்து நல்லா பால் 3 மாதம் 4 மாதம் கொடுத்துட்டுங்க. ஒரு 6 மாதம் போது நல்லா நெய்பர்ஸுக்கு, நல்லா ரிலேஷன்ஸுக்கு, அந்த மாதிரி யாராவது வளர்த்த ஆசைப்பட்றாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து வளர்த்தி நான் வாங்கிக்குவேங்க. நீங்கள் வாங்கிக்கிறீங்க? ஃபார்ம்கே மறுபடியும் வாங்கிக்கிறீங்க? நம்மகிட்டே வாங்கிக்குவேங்க, நானே திரும்பி ரிட்டர்ன் வாங்கிக்குவேங்க. ஆனால் இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இங்கே கஷ்டங்க. அதுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்கணுங்க, நல்ல லூஸ் ஹவுசிங் சிஸ்டத்தில் இருக்கணுங்க. அதை வந்து கட்டி வச்செல்லாம் வளர்த்துனா ரொம்பவே அதுக்கு இதாக இருக்குங்க. நல்லா சுற்றி மேய்ஞ்சாதான் கண்ணுக்குட்டி ஆரோக்கியமாக வளருங்க. ஓகே சார், ஓகே. இப்போ என்னோட ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னங்க, டெய்லி மார்னிங் எவ்வளோ லிட்டர்ஸ் வருது, யாருக்கு சேல் பண்ணேன், ஈவினிங் எவ்வளோ லிட்டர் வருது, யாருக்கு சேல் பண்ணேன், என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறேன்னு மார்னிங் ஈவினிங் 2 டைமும் நோட் பண்ணுறேங்க. அது போக மார்னிங் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், டெய்லி மக்காசோள தொட்டு வாங்குறோமா, பெல்லட் எவ்வளோ பேக் வாங்குறோமான்னு ஃபுல்லாக நான் நோட் பண்ணுவேங்க. நோட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து தான் பண்ணையை நடத்திட்டுருக்கேன். ஓகே சார். சார் இப்போ உங்கள் ஃபார்மில் வந்து 50 மாடு இருக்குல்ல சார்? ஆமாங்க. இந்த 50 மாடில் எத்தனை லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கீங்க சார் ஒரு நாளைக்கு? இப்போ வந்து ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மாடுங்க. இதில் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்குது, வத்தலும் இருக்குது, கறந்துட்டு ஈல்டு. இப்போ வந்து ஒரு 525 லிட்டர்ஸ் வருதுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 35 மாடை ஒரே ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த அளவுக்கு நான் எக்யூப்மெண்ட்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம்லேயே ஒட்டுனாமலேயே ஷெட் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறவங்க லேபர் வந்து இந்த நம்ம ஃபார்முக்குள்ளேயே தான் இருக்குன்னு வைங்களேன். அப்போ தான் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் வாட்சிங்கில் இருக்கும். அது போக நான் கேமராவும் ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே இருந்தாலும் கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. நியர்பை 16 கேமரா லைவில் ரன் ஆகிட்ருக்கோம். என்ன நடந்தாலையும் நான் அங்கேருந்தே வாட்ச் பண்ணிக்குவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்மோட ஒன் ஆஃப் த மினி வெஹிக்கிள்ங்க, பேட்டரி வண்டி. இது எங்கிருந்து இந்த மாதிரி ஃபீடு க்ரீன் பவுடர் எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே சார். இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஃபார்ம் நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒர்க்கர்ஸும் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்காமல் வேலை செய்கிறாங்க. ஓகே சார், ஓகே. இது வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் என்ன சார்? ஆமாங்க, இதுக்கு ஒன்றுமே இல்லை, சரி வெறும் 5 பேட்டரி தாங்க. இதை வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இதுக்காகவே மேக் பண்ணதுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. போயிருங்க சார்.